நண்பர்களே, இந்த கேள்வி சாதாரணமான ஒரு அரசியல் கேள்வி அல்ல. இது உலக சக்தி சமநிலை எங்கே போகிறது, அடுத்த பெரிய மோதல் எங்கு வெடிக்கலாம், எந்த நாடு வெளிப்படையாக தாக்கும், எந்த நாடு நிழலில் இருந்து விளையாடும், யார் யாரை பயன்படுத்திக் கொள்வார்கள், யார் யாரை நேரடியாக காப்பாற்ற மாட்டார்கள் என்ற மிக ஆழமான கேள்விகளுக்கான கதவையே திறக்கிறது. ஆனால் இந்த கதையின் தொடக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை மிக தெளிவாக சொல்ல வேண்டும். ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்று உலகம் ஒரு காலத்தில் கேட்ட கேள்வி இப்போது ஒரு கற்பனை கேள்வி மட்டுமில்லை. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 2025 அன்று அமெரிக்க அதிபராக பதவியேற்று விட்டார். அதாவது நாம் இப்போது பேசப்போவது ஒரு வெறும் தேர்தல் கற்பனை அல்ல. அவர் திரும்பி வந்த பிறகு உலக அமைப்பு எப்படி மாறுகிறது, அந்த திரும்பி வருதல் சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகியவற்றை ஒரு கூட்டு அழுத்த கோட்டில் தள்ளுமா என்ற கேள்விதான். இப்போது நண்பர்களே, இந்த கதையின் மையத்தில் உள்ள மிகப்பெரிய தவறான புரிதலை உடனே உடைக்க வேண்டும். பலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பும் கணமே சீனா, ரஷ்யா, ஈரான் மூன்றும் ஒரே மேசையில் அமர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக கூட்டு தாக்குதல் என்ற திட்டத்தை எழுதிவிடும் என்று. ஆனால் உலக அரசியல் அப்படி நேரடி கோடுகளால் இயங்காது. உலக அரசியல் பெரும்பாலும் மடனங்களால் இயங்கும், மறைமுக ஒப்பந்தங்களால் இயங்கும், ஒரே நேரத்தில் ஒரே திசையில் நகரும், ஆனால் ஒரே கொடியின் கீழ் நிற்காத கூட்டணிகளால் இயங்கும். இன்று சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆழமான மூலோபாய நெருக்கம் இருக்கிறது. ஆனால் அவை முறையான இராணுவ கூட்டணி நாடுகள் அல்ல என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. அதே நேரத்தில் ரஷ்யா மற்றும் ஈரான் 20 ஆண்டுகால மூலோபாய கூட்டாண்மை பாதையில் நகர்ந்துள்ளன. பாதுகாப்பு, உளவு, எரிசக்தி மற்றும் தேசிய நாணயங்களில் பரிவர்த்தனை போன்ற துறைகளில் உறவை ஆழப்படுத்த முயற்சி செய்கின்றன. மேலும் சீனா, ரஷ்யா, ஈரான் இணைந்து கடற்படை பயிற்சிகளையும் நடத்தியுள்ளன. இதனால் ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் கூட்டு தாக்குதல் உறுதி என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒத்திசைந்த எதிர்ப்பு அமைப்பு உருவாகிறது என்று சொல்ல முடியும். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளாமல் இந்த முழு கதையையும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நாடுகள் இன்று பழைய காலத்தைப் போல திறந்த மேடையில் நாங்கள் இப்போது போரில் கூட்டாளிகள் என்று அறிவிக்காமல் அதற்கு பதிலாக பல அடுக்குகளில் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். ஒருவன் எண்ணெய் வாங்கிக் கொள்கிறான், இன்னொருவன் ஆயுத தொழில்நுட்பம் பகிர்கிறான், இன்னொருவன் பாதுகாப்பு கவுன்சிலில் நின்று கடுமையான தீர்மானங்களை தடுக்கிறான், ஒருவன் டாலரை தாண்டிய பரிவர்த்தனை வாயில்களை திறக்கிறான், இன்னொருவன் சைபர் தளத்தில் குழப்பத்தை உருவாக்குகிறான். வெளிப்படையாக பார்த்தால் இது ஒரு கூட்டணி போல தெரியாது. ஆனால் விளைவு பார்த்தால் அது அமெரிக்காவுக்கு எதிரான ஒருங்கிணைந்த அழுத்தமாகவே செயல்படும். ட்ரம்பின் அரசியல் பாணி இந்த விளையாட்டை இன்னும் ஆபத்தானதாக மாற்றுகிறது. அவர் வழக்கமான அமெரிக்க அதிபர்களைப் போல மெதுவான சமநிலை மொழியில் மட்டுமே பேச மாட்டார். அவர் திடீர் அழுத்தம் கொடுப்பார், சுங்கவரி மொழியில் பேசுவார், நேரடி அச்சுறுத்தல் விடுப்பார். நண்பன் என்றால் முழுமையாக எங்களுடன் இரு, இல்லை என்றால் விலகி நில் என்ற இரு வண்ணக்கோடுகளால் உலகத்தை பிரிக்க முயல்வார். அந்த பாணி சில இடங்களில் உடனடி பயனை தரலாம். ஆனால் அதே பாணி சில இடங்களில் எதிரிகளை மேலும் அருகில் தள்ளும். இதுதான் சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகிய மூன்றையும் பற்றிய மைய அச்சம். அவர்களுக்குள் முழுமையான நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அமெரிக்க அழுத்தம் அதிகரித்தால் எதிரி ஒருவன்தான் என்ற அடிப்படையில் அவர்கள் மேலும் இணைந்து செயல்படத் தொடங்கலாம். இப்போது கேள்வி என்னவென்றால், அந்த இணைப்பு எப்படி இருக்கும்? அது அமெரிக்க நகரங்களுக்கு மீது ஒரே நாளில் ஏவுகணை மழை பொழியும் நேரடி உலகப் போராக இருக்குமா? மிகவும் சாத்தியமில்லாத ஒன்று அதுதான். ஏனென்றால் சீனாவுக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் தெரியும், ஈரானுக்கும் தெரியும், அமெரிக்காவுடன் நேரடியாக திறந்த முழு அளவிலான போர் என்பது வெற்றி பெறும் திட்டம் அல்ல, உலக அமைப்பை உடைக்கும் சூதாட்டம். சீனா தனது பொருளாதாரத்தை ஆபத்தில் இட்டுவிட விரும்பாது. ரஷ்யா ஏற்கனவே பல முன்னணிகளில் அழுத்தம் சுமக்கிறது. ஈரான் தன்னை காப்பாற்றும் பல அடுக்கு பதிலடி முறைகளை தேர்ந்தெடுக்க விரும்பும். அதனால் நேரடி கூட்டு தாக்குதல் என்ற சொல் செய்தித்தாளில் பெரிதாக காட்சியளித்தாலும் உண்மையில் அதிக சாத்தியமுள்ள கதை என்னவென்றால் கூட்டு அழுத்தம், பல முனை தளர்த்தல், இடைநிலை முகவர்கள், தடை செய்ய முடியாத பொருளாதார மறுசீரமைப்பு, கடல் பாதை பதற்றம், சைபர் தாக்குதல்கள், தகவல் போர், பிராந்திய முகவர் மோதல்கள் என்பதுதான். அதனால்தான் இந்த கேள்வியை நாம் 3 அடுக்குகளில் பார்க்க வேண்டும். முதல் அடுக்கு இராணுவம், இரண்டாவது பொருளாதாரம், மூன்றாவது அரசியல், நிழல் போர். இந்த மூன்றில் எது மிகவும் வேகமாக வெடிக்கக்கூடும் என்றால் அது நேரடி அணுப்போர் அல்ல, மாறாக உலகம் முழுக்க அமைதி இன்னும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே உள்ளுக்குள் தீவிரமாக எரியும் சாம்பல் போர். அதாவது எவரும் அதிகாரபூர்வமாக உலகப் போர் என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் எண்ணெய் விலை உயரும், கப்பல் பாதைகள் ஆபத்தாகும், டாலருக்கு வெளியே பரிவர்த்தனைகள் அதிகரிக்கும், அமெரிக்காவுக்கு எதிரான சைபர் தாக்குதல்கள் கூடும். தைவான், உக்ரைன், மேற்கு ஆசியா, செங்கடல், சிரியா, ஈராக், ஹார்முஸ் நீரிணை போன்ற இடங்களில் ஒரே நேரத்தில் பதற்ற வட்டங்கள் பெருகும். உலகம் வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் சக்தி சமநிலை உள்ளே மிக மோசமாக உடைந்து கொண்டிருக்கும்.
இந்த சூழலில் ஈரான் மிக முக்கியமான மையமாக மாறுகிறது. ஏனென்றால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் காரணமாக ஈரான் மீதான அழுத்தம் மிக கடுமையான நிலைக்கு சென்றிருக்கிறது என்று சமீபத்திய செய்திகள் காட்டுகின்றன. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் மீது கடுமையான இராணுவ மொழியை பயன்படுத்தி வருகிறது. சமீபத்திய வாரங்களிலேயே ஈரான் தொடர்பான போராட்டம், பதிலடி, பாதுகாப்பு, எச்சரிக்கை ஆகியவை தீவிரமடைந்துள்ளன. அதே நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. ராய்ட்டர்ஸ் பகுப்பாய்வின்படி ஈரான் சிக்கலில் இருந்தபோதும் சீனாவும் ரஷ்யாவும் முழுமையான நேரடி இராணுவ காப்பாளர்களாக களமிறங்கவில்லை. அவர்கள் ஆதரவு அளவானது வரம்புள்ளதாய் தெரிகிறது. இதன் அர்த்தம் என்ன? அவர்கள் ஈரானை பயன்படுத்துவார்கள், ஆனால் ஈரானுக்காக அமெரிக்காவுடன் முழு திறந்த போர் செய்ய தயார் இல்லை. இதுவே இந்த மூவருக்கிடையிலான உறவின் உண்மையான முகம். ஒற்றுமை இருக்கிறது, ஆனால் அது எல்லையற்றது அல்ல. ஆதரவு இருக்கிறது, ஆனால் அது தற்காப்பு கணக்கில் அளவிடப்பட்ட ஒன்று. இதுதான் நண்பர்களே இந்த முழு கதையின் மிகச் சிக்கலான பகுதி. உலகம் பெரும்பாலும் 2 தவறுகளை செய்கிறது. முதல் தவறு, சீனா, ரஷ்யா, ஈரான் மூன்றும் ஒரே இரும்பு கூட்டணி என்று நினைப்பது. இரண்டாவது தவறு, அவர்களுக்குள் உண்மையான நம்பிக்கை இல்லை, ஆகவே எந்த பெரிய ஆபத்தும் இல்லை என்று நினைப்பது. இந்த இரண்டும் முழு உண்மை அல்ல. உண்மை நடுவில் உள்ளது. மூவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்புவதில்லை, ஆனால் அமெரிக்க அழுத்தத்திற்கு எதிராக ஒருவரை ஒருவர் முழுமையாக இழக்கவும் விரும்புவதில்லை. அதனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை என்னவாக இருக்கும் என்றால், திறந்த கூட்டணி மொழி இல்லாமல் ஒரே திசையில் அழுத்தம். உதாரணமாக, அமெரிக்கா ஈரான் மீது கடுமையான தாக்குதலை அதிகரித்தால் ஈரான் என்ன செய்யும்? அது நேரடியாக வாஷிங்டனை அடைய முயலாது. மாறாக பிராந்திய முகவர் வலையமைப்புகளை, கடல் பாதை அச்சுறுத்தல்களை, ஏவுகணை மற்றும் ட்ரோன் அழுத்தங்களை, அமெரிக்க தளங்கள் உள்ள இடங்களை, வணிக போக்குவரத்து நரம்புகளை இலக்காக கொள்ளும். அந்த நேரத்தில் ரஷ்யா என்ன செய்யும்? அது உலக சந்தையில் அமெரிக்காவின் கவனத்தை பிளக்கும் வகையில் வேறு முன்னணிகளில் அழுத்தத்தை அதிகரிக்கலாம். நேரடி படை அனுப்பாமல் ஆயுதம், உளவு, தொழில்நுட்பம், அரசியல் ஆதரவு, தகவல் போர் ஆகிய வழிகளில் சூழலை கேயாதிக்க வைத்திருக்கலாம். சீனா என்ன செய்யும்? அது வெளிப்படையாக அமைதி மொழியில் பேசிக்கொண்டே அமெரிக்காவை ஒரு சமயம் தைவான், தென் சீன கடல், தொழில்நுட்ப தடைகள், சுங்கப்போர், நிதி அமைப்பு, அரிய கனிம விநியோகம் ஆகியவற்றில் பிஸியாக வைத்திருக்க முடியும். இதுவே நேரடி கூட்டு தாக்குதலை விட ஆபத்தானது. ஏனென்றால் இது உலகத்தை ஒரே வெடிப்பில் அல்ல, 1000 சிறு வெடிப்புகளில் சிதறடிக்கும். சீனாவின் சமீபத்திய நிலைப்பாட்டை பார்த்தால் கூட இந்த நுணுக்கம் தெரிகிறது. சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யீ அமெரிக்கா சீனா உரையாடல் அவசியம் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ஈரான் போர் நடந்ததே தவறு என்ற வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதன் பொருள் சீனா ஈரானை காப்பாற்றும் பெயரில் அமெரிக்காவுடன் நேரடி போர் தேடவில்லை. அது மாறாக, நாங்கள் பேச்சும் நடத்துவோம், ஆனால் உங்களின் ஒருதலைப்பட்ச அழுத்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்ற இரட்டை கோட்டை வைத்திருக்கிறது. மேலும் சமீபத்திய அறிக்கைகள் ஈரானின் பொருளாதார ஒத்துழைப்பில் சீனா மிக கவனமாக இருக்கிறது என்றும், சில துறைகளில் அரசியல் நெருக்கம் இருந்தாலும் முழு ஆழமான பொருளாதார பந்தயம் எடுத்துவிடவில்லை என்றும் காட்டுகின்றன. அதாவது சீனா ஈரானை ஒரு கூட்டாளர் என்று பார்க்கிறது, ஆனால் தன் தேசிய நலனுக்கு மேல் வைத்து பார்க்கவில்லை. ரஷ்யா சம்பந்தமாக நிலைமை இன்னும் வேறு. மாஸ்கோவுக்கு ஈரான் ஒரு பயனுள்ள கூட்டாளர். குறிப்பாக மேற்கத்திய அழுத்தத்திற்கு எதிரான இராஜதந்திர ஒத்துழைப்பு, ஆயுத மற்றும் பிராந்திய சமநிலை கணக்கில் ஈரான் முக்கியமானது. ஆனால் ரஷ்யாவுக்கும் தெரியும், அமெரிக்காவுடன் முழு நேரடி உலக மோதலுக்குள் நுழைவது இன்று தன் பொருளாதார, இராணுவ, தூதரக வளங்களை மேலும் சிதைக்கும். அதனால் ரஷ்யா ஏதும் செய்தால் அது நேரடி நாம் உங்கள் பக்கம் போருக்கு வந்துவிட்டோம் என்ற வடிவில் இருக்காது. அது நாங்கள் ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு இருக்கிறோம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு இருக்கிறது, பயிற்சிகள் இருக்கிறது, தகவல் பகிர்வு இருக்கிறது, ஆனால் திறந்த முழு யுத்தத்தில் குதிக்க மாட்டோம் என்ற வகையிலான கட்டுப்பட்ட ஆழப்படுத்தலாக இருக்கும். இந்த காரணத்தால் தான் ரஷ்யா ஈரான் உறவு ஆழமாவதைக் கண்டு உலகம் பதற்றப்படுகிறதே தவிர, அது நாளை உலகப் போருக்கான நேரடி டிக்கெட் என்று உடனடியாக கருதவில்லை. ஆனால் நண்பர்களே, ஆபத்து எங்கே இருக்கிறது தெரியுமா? இந்த நாடுகள் மூன்றும் ஒரே திட்ட புத்தகத்தில் கையெழுத்திடும் இடத்தில் அல்ல, மாறாக அவர்களுக்கிடையிலான நலன்கள் தற்காலிகமாக ஒரே திசையில் வரிசையாகும் அந்த தருணத்தில்தான் ஆபத்து பெரிதாகிறது. அமெரிக்கா ட்ரம்ப் அணியில் ஒரே நேரத்தில் சீனாவை வர்த்தகத்தில் தள்ளி, ரஷ்யாவை பாதுகாப்பில் தள்ளி, ஈரானை இராணுவத்தில் தள்ளினால் என்ன ஆகும்? அந்த 3 நாடுகளும் ஒரே நாளில் ஒரே துப்பாக்கி சுடாமல் இருந்தாலும் அமெரிக்காவை 3 வேறு திசைகளில் இழுத்துச் செல்ல தொடங்கலாம். இதுதான் மிக நிஜமான ஆபத்து. இது ஒரு படம் போல தெரியும். ஒரு கையை மத்திய கிழக்கு பிடித்து இழுக்கும், இன்னொரு கையை உக்ரைன், யூரேஷியா இழுக்கும், 3வது கையை இந்தோ பசிபிக் இழுக்கும். இவ்வளவு அழுத்தம் ஒரே நேரத்தில் வந்தால் உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடாக இருந்தாலும் அது தன் கூட்டாளிகள், தன் பொருளாதாரம், தன் உள்நாட்டு அரசியல், தன் பாதுகாப்பு திறன் ஆகியவற்றை மறுசீரமைக்க வேண்டிய நிலைக்கு செல்லும். அதனால கூட்டு தாக்குதலா என்ற கேள்விக்கு நேரடியான பதில் இதுதான்.
ஆம், ஆனால் நீங்கள் நினைக்கும் வகையில் அல்ல. அது ஒரே இரவில் அமெரிக்காவை நோக்கி 3 கொடிகளும் பறக்கும் திறந்த உலகப் போராக இருக்க வாய்ப்பு குறைவு. ஆனால் டிரம்பின் கடுமையான பரிவர்த்தனை அடிப்படையிலான அழுத்தத்தை கொண்ட வெளிநாட்டு கொள்கை தொடர்ந்து மோதல் பாதையில் சென்றால் சீனா, ரஷ்யா, ஈரான் மூன்றும் தங்கள் துறைகளில் ஒரே நேரத்தில் அமெரிக்காவுக்கு விலை உயர்த்தும் அமைப்பை உருவாக்கலாம். அதுதான் நிஜ கூட்டு தாக்குதல். அது சுங்கத்தில் தொடங்கலாம், அது சைபரில் நடக்கலாம், அது துறைமுகங்களில் உணரப்படலாம், அது எண்ணெய் விலையில் வெடிக்கலாம், அது கப்பல் காப்பீட்டு செலவில் தெரியலாம், அது தகவல் போர் வழியாக தேர்தல் மனநிலையை குலைக்கலாம், அது உலக பங்குச் சந்தையில் அலைகளை எழுப்பலாம். இதில் தைவான் கார்டை மறக்கக்கூடாது. ஏனென்றால் சீனாவுக்கு அமெரிக்காவை நேரடியாக சோதிக்க மிக உணர்வுபூர்வமான ஆனால் மிக முக்கியமான முனை தைவான். ட்ரம்ப் சீனாவை சுங்கவரி, தொழில்நுட்ப கட்டுப்பாடு, வழங்கல் சங்கிலி பிரிப்பு, கூட்டணி அழுத்தம் ஆகியவற்றில் தீவிரமாக தள்ளினால் பெய்ஜிங் பதிலடி குரலை வெறும் வர்த்தகத்தில் மட்டும் வைத்திருக்காது. அது தைவான் சுற்றியுள்ள இராணுவ அழுத்தத்தை உயர்த்தலாம், கடற்படை மற்றும் வான்படை இயக்கங்களை அதிகரிக்கலாம், சாம்பல் வலய நடவடிக்கைகள், சைபர் இடையூறு, தகவல் செயல்பாடுகள், பொருளாதார அழுத்தம் ஆகியவற்றை ஒன்றாக பயன்படுத்தலாம். இதன் நோக்கம் அவசியம் உடனடியாக படையெடுப்பு ஆக வேண்டியதில்லை. மாறாக அமெரிக்காவுக்கு நீங்கள் எங்கெல்லாம் எங்களை அழுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு செலவு உருவாக்க முடியும் என்று காட்டுவது. இந்த சேம் நேரத்தில் ரஷ்யா என்ன பார்க்கும்? அமெரிக்கா ஆசியாவில் சீனாவால் பிஸியாக இருப்பதை, ஈரான் மத்திய கிழக்கில் அமெரிக்க கவனத்தை பிடித்து வைத்திருப்பதை. அந்த சூழலில் ரஷ்யா யூரோப்பிய பாதுகாப்பு கணக்கில் தனது இடத்தை வலுப்படுத்த முயலும். இது நேரடி புதிய முன்னணி திறப்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அமெரிக்கா ஒரு நாட்டை அழுத்தும் போது இன்னொரு நாடு வேறு முனையில் சுவாசிக்கக்கூடிய இடம் பெறுகிறது. இதுவே பல முனை சக்தி அரசியலின் அடிப்படை. ட்ரிம்பானி இந்த பல முனை அழுத்தங்களை சமநிலைப்படுத்தும் தூதரக அமைதியை விட அதனை வேகமாக தூண்டக்கூடியது என்பதால் தான் உலகம் பதற்றப்படுகின்றது. மேலும் பொருளாதார முனை இந்த கதை முழுவதிலும் மிகவும் பெரியது. சீனாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தும் நிதி அமைப்புக்கு மாற்று வாயில்களை பற்றி பல ஆண்டுகளாக யோசித்து வருகின்றன. ரஷ்யா ஈரான் ஒப்பந்தத்தில் தேசிய நாணயங்களில் வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் அம்சங்களும் உள்ளது. உலகம் டாலரை உடனே விட்டு வெளியேறப் போகிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்க தடை சுழற்சி அதிகரிக்கும் ஒவ்வொரு முறையும் அதிலிருந்து வெளியேற மாற்று கட்டண அமைப்பு, மாற்று வங்கி பாதை, மாற்று ஆற்றல் பரிவர்த்தனை அமைப்பு, தங்கம், உள்ளூர் நாணயம், இருதரப்பு தீர்வுகள் போன்றவை வேகமாக ஆராயப்படும். இதுதான் ட்ரம்பின் கடுமையான அழுத்த அரசியலின் எதிர்மறை விளைவு. உடனடி கட்டுப்பாடு கிடைத்தது போல தோன்றினாலும் நீண்ட காலத்தில் அமெரிக்க மைய அமைப்பிலிருந்து விலக வேண்டும் என்ற ஆர்வத்தை எதிரிகளிலும் சில சமயங்களில் நடுநிலையர்களிலும் கூட அதிகரிக்கச் செய்யலாம். இந்த பகுதியில் ஈரான் மிகவும் முக்கியமான துண்டு. ஏனென்றால் உலக எரிசக்தி நரம்புகளுக்கு அருகில் அமர்ந்திருக்கும் நாடு அது. ஹார்முஸ் நீரிணை பற்றிய சின்ன சைகை கூட உலக சந்தைகளை அதிர வைக்கும். டிரம்ப கடுமையான இராணுவ அல்லது பொருளாதார அழுத்தத்தை ஈரான் மீது தொடர்ந்து அதிகரித்தால், பதிலடி திறந்த ஏவுகணை மழையாக இல்லாவிட்டாலும் எரிசக்தி விலை, கப்பல் பாதை பாதுகாப்பு, டாங்கர் காப்பீடு, பிராந்திய முகவர் தாக்குதல், அமெரிக்க தளங்கள் சுற்றியுள்ள அச்சுறுத்தல் ஆகிய வடிவங்களில் வரும். அந்த நேரத்தில் சீனா உலகின் பெரிய ஆற்றல் நுகர்வாளிகளில் ஒன்று என்பதால் இந்த பதற்றத்தை அமைதி மொழியில் விமர்சித்துக் கொண்டே தனது புவியியல் அரசியல் விலையை கணக்கிடும். ரஷ்யா எரிசக்தி சந்தை மாற்றங்களில் தன் நலன்களை கணக்கிடும். அதாவது மூவரும் ஒரே அறையில் அமர்ந்து தாக்குதல் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லாமல் ஒரே சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு நன்மை எடுக்கும். இதுவும் ஒரு வகை ஒத்திசைந்த அழுத்தமே. நண்பர்களே, உலகப் போர் பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. அரசியல் தலைவர்களின் மொழிவெறும் வார்த்தைகள் அல்ல, அவை சந்தை அறிகுறிகள், அவை இராணுவ தயார் நிலைக்கு சைகைகள், அவை கூட்டணிகளுக்கு அழைப்பு. சமீபத்திய நாட்களில் ட்ரம்ப் ஈரானை பற்றி மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பது வெறும் பிரச்சாரம் என்று எளிதாக தள்ளிவிடக்கூடிய ஒன்று இல்லை. அதே நேரத்தில் பீஜிங்கிலிருந்து வரும் சைகைகள் முழு மோதலை தவிர்க்கும் பேச்சையும் அமெரிக்கா சீனா உரையாடல் தேவை என்றும் வலியுறுத்துகின்றன. இதன் அர்த்தம் என்ன? இரு பெரிய சக்திகளும் நேரடி மோதலின் விலையை அறிந்திருக்கின்றன. ஆனால் அதே சமயம் தங்கள் கூட்டாளிகள், தங்கள் தாக்கம், தங்கள் ஆதிக்கம், தங்கள் பாதுகாப்பு வட்டங்கள் ஆகியவற்றை விட்டு கொடுக்கவும் தயாரில்லை. இதுவே உலகத்தை மிகவும் ஆபத்தான இடைநிலையில் வைத்திருக்கிறது. இப்போது சீனா, ரஷ்யா, ஈரான் கூட்டு தாக்குதலா என்ற கேள்விக்கு நாம் இன்னும் ஆழமாக போக வேண்டும். தாக்குதல் என்ற சொல்லை யார் எப்படி வரையறுக்கிறார்கள்? அமெரிக்க மின்சார வலைப்பின்னலுக்கு நேரடியாக சைபர் தாக்குதல் வந்தால் அது தாக்குதலா? ஆம். எண்ணெய் கப்பல் பாதைகள் அச்சுறுத்தப்பட்டு உலக சந்தைகள் சிதறினால் அது தாக்குதலா? பொருளாதார ரீதியில் ஆம். தைவான் சுற்றி கடற்படை அழுத்தம் அதிகரித்து அமெரிக்க கடற்படை நீண்டகால சோர்வில் தள்ளப்பட்டால் அது தாக்குதலா? மூலோபாய ரீதியில் ஆம்.
சமூக ஊடகங்கள் மற்றும் தகவல் போர் மூலம் அமெரிக்க கூட்டாளிகள் உள்ளே நம்பிக்கை சிதைந்தால் அது தாக்குதலா? அரசியல் ரீதியில் ஆம். இதுதான் புதிய யுகம். தாக்குதல் என்பதற்கு அவசியம் டேங்க் எல்லையை தாண்ட வேண்டியதில்லை. பல நேரங்களில் உங்கள் எதிரி ஒரே நேரத்தில் 3 முன்னணிகளில் உங்கள் கவனத்தை உடைத்தால் அது போரை விட குறைவானதாக தோன்றினாலும் விளைவில் அதே அளவு ஆபத்தாக இருக்கலாம். இந்த தளத்தில் பார்த்தால் சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகிய மூவரும் தங்கள் தனித்தனி திறன்களை கொண்டு அமெரிக்காவுக்கு 3 வகை சிக்கல்களை உருவாக்க முடியும். சீனா உலக உற்பத்தி, தொழில்நுட்ப சங்கிலி, அரிய கனிமங்கள், கிழக்கு ஆசிய கடல் சமநிலை, சைபர் மற்றும் தகவல் திறன் ஆகியவற்றை பயன்படுத்தும். ரஷ்யா இராணுவ அனுபவம், ஏவுகணை மற்றும் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள், எரிசக்தி அரசியல், தகவல் போர், யூரேஷிய பாதுகாப்பு அழுத்தம் ஆகியவற்றை பயன்படுத்தும். ஈரான் முகவர் வலை, ஏவுகணை மற்றும் ட்ரோன் திறன், பிராந்திய பிரசன்னம், கடல் சோக் பாயிண்ட் அச்சுறுத்தல், அமெரிக்க தளங்களின் அருகாமை ஆகியவற்றை பயன்படுத்தும். இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்வது எந்த அமெரிக்க அதிபருக்கும் மிகச் சுலபமான வேலை அல்ல. டிரம் போல மிரட்டல் மற்றும் பரிவர்த்தனை கலந்த பாணியில் செல்பவருக்கு அது இன்னும் கடினமாகலாம். ஏனென்றால் அச்சுறுத்தல் சில சமயம் எதிரியை பிளப்பதற்கு பதிலாக ஒன்றிணைக்கவும் செய்யும். ஆனால் இதன் மறுபக்கம் என்ன? டிரம்பின் ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதமும் இருக்கிறது. அவர்கள் சொல்லுவது, கடுமையான மொழி மற்றும் கணிக்க முடியாத தலைமைதான் எதிரிகளை பயமுறுத்தும், மென்மையான அணுகுமுறைதான் அவர்களை தைரியப்படுத்தும் என்று. இந்த வாதத்தை முழுவதும் தூக்கி எறிய முடியாது. ஏனென்றால் சில சமயங்களில் கணிக்க முடியாத தலைமை எதிரி முடிவெடுப்பதை தாமதப்படுத்தும். சில சமயங்களில் பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தத்தின் கலவையால் எதிரி பின்வாங்கலாம். ஆனால் அந்த யுக்தி வேலை செய்ய வேண்டுமென்றால் ஒரு நிபந்தனை அவசியம். அமெரிக்கா ஒரே நேரத்தில் எல்லா முன்னணிகளிலும் நம்பகமான, ஒழுங்கமைந்த, கட்டுப்பட்ட, ஆதரவான, நீண்டகால திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். இல்லையென்றால் திடீர் கடுமை மட்டுமே இருந்தால் அது மரியாதையை அல்ல, எதிர் ஒருங்கிணைப்பை உருவாக்கும். இதுவே ட்ரம்ப் காலத்தின் மிக பெரிய கேள்வி. அதனால் இந்த முழு கதையில் இந்தியா, ஐரோப்பா, வளைகுடா நாடுகள், துருக்கி, ஜப்பான், தென்கொரியா, இஸ்ரேல் போன்ற நாடுகளும் முக்கியம். ஏனென்றால் சீனா, ரஷ்யா, ஈரான் எதிர்மறை கோடு உருவாகிறதா இல்லையா என்பதில் அமெரிக்கா என்ன செய்கிறது என்பதற்கும் மேல் மற்ற பெரிய நாடுகள் எப்படி தங்களை அமைத்துக் கொள்கின்றன என்பதும் தீர்மானிக்கும். இந்தியா போன்ற நாடுகள் முழுமையாக ஒரு பிளாக்கில் புகாமல் தங்கள் சுயநல அடிப்படையில் சமநிலை பாதையை தேர்ந்தெடுத்தால் அமெரிக்கா எதிரிகளை தனிமைப்படுத்துவது சிரமமாகும். ஐரோப்பா பொருளாதார சோர்விலும் பாதுகாப்பு சார்பிலும் குழம்பினால் அமெரிக்கா மீது கூடுதல் சுமை வரும். வளைகுடா நாடுகள் வெளிப்படையாக அமெரிக்காவுடன் இருந்தாலும் ஆற்றல் மற்றும் பிராந்திய சமநிலை கணக்கில் இரட்டை பாதை எடுத்தால் ஈரான் தொடர்பான கணக்குகள் மாறும். அதாவது இது 3 நாடுகளின் கதை மட்டுமல்ல, உலகம் முழுக்க யார் யாருடன் எவ்வளவு தூரம் செல்ல தயார் என்பதன் கதை. இப்போது உண்மையான முடிவு எங்கே வருகிறது தெரியுமா? உலகம் திறந்த உலகப் போரை தவிர்க்கும். ஆனால் திறந்த உலகப் போரை தவிர்க்கும் முயற்சியே பல இடங்களில் மறைமுக நிரந்தர மோதலை உருவாக்கும். ட்ரம்ப் மீண்டும் வந்த பிறகு உலகம் கண்டது இதுதான். கூட்டணிகள் காகிதத்தில் இல்லை என்றாலும் தரையில் உருவாகின்றன. உரையாடல் கதவுகள் திறந்திருப்பதாக பேசப்பட்டாலும் தரையில் தாக்குதல் கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அமைதி குறித்து எல்லோரும் பேசியாலும் ஒருவரும் முழுமையாக தங்கள் தாக்கம் வட்டத்தை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. இதுவே மிக ஆபத்தான சமநிலை. ஏனென்றால் யாரும் முழு போரை விரும்பவில்லை, ஆனால் யாரும் முழு பின்வாங்கலையும் ஏற்கவில்லை. அப்படி இருக்கும்போது நடுவில் உருவாகுவது என்ன? நீண்ட கால உலக கலக்கம். அதனால் நண்பர்களே, என் மதிப்பீடு இதுதான். ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், மேலும் இன்று நிலவரப்படி அவர் ஏற்கனவே திரும்பி வந்துவிட்ட நிலையில் சீனா, ரஷ்யா, ஈரான் மூன்றும் உடனடி திறந்த கூட்டு இராணுவ தாக்குதல் நடத்தும் சாத்தியம் குறைவு. ஆனால் அதைவிட நிஜமான, அதைவிட சிக்கலான, அதைவிட ஆபத்தான ஒன்று சாத்தியம். அது கூட்டு செலவு உருவாக்கல். அமெரிக்கா எங்கு தள்ளுகிறதோ அங்கெல்லாம் விலை உயர்த்தும் ஒத்திசைவு. சீனா பொருளாதார மற்றும் இந்தோ பசிபிக் அழுத்தம் தரும். ரஷ்யா யூரேஷிய பாதுகாப்பு மற்றும் தகவல் போரில் அழுத்தம் தரும். ஈரான் மேற்கு ஆசியா ஆற்றல் பாதைகள், முகவர் வலையமைப்புகள் மூலம் அழுத்தம் தரும். மூவரும் ஒரே நேரத்தில் அமெரிக்காவை சோர்வடையச் செய்யும். இதுவே மிக நிஜமான கூட்டு தாக்குதல். இந்த கதை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஏனென்றால் உலக வரலாற்றில் சில தருணங்கள் இருக்கும். அந்த தருணங்களில் பெரிய நாடுகள் எடுத்த ஒரு முடிவு அடுத்த 10 ஆண்டுகளின் அரசியல் வடிவத்தை மாற்றிவிடும். இப்போது நாம் இருக்கும் தருணம் அப்படிப்பட்டதுதான். ட்ரம்ப் அணி வெற்றி பெறுமா அல்லது அது எதிரிகளை மேலும் அருகில் தள்ளுமா? சீனா உரையாடலையும் போட்டியையும் ஒரே நேரத்தில் நடத்தும் பாதையில் தொடருமா? ரஷ்யா தன் மூலோபாய சோர்வை மீறி பல முனைகளில் செல்வாக்கு வைத்திருக்குமா? ஈரான் தன் உயிர் பிழைப்பு அரசியலை உலக எரிசக்தி நரம்புகளோடு இணைத்து பெரிய விலை உருவாக்குமா? இந்த கேள்விகளின் பதில் அடுத்த உலக ஒழுங்கின் முகத்தை தீர்மானிக்கும். அதனால் உங்கள் தலைப்புக்கான சுருக்கமான இறுதி பதில் இதுதான். ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சீனா, ரஷ்யா, ஈரான் கூட்டு தாக்குதலா
என்றால் நேரடி முழு அளவிலான 3 நாடுகளின் திறந்த உலகப் போர் போல் அல்ல. ஆனால் ஒரே நேரத்தில் பல முனைகளில் அமெரிக்காவுக்கு அழுத்தம், செலவு, அச்சம், சிதைவு, திசைதிருப்பு, பொருளாதார அதிர்வு, சைபர் மற்றும் முகவர் மோதல் வடிவில் வரும் ஒருங்கிணைந்த எதிர்ப்பு மிகவும் சாத்தியம். உலகம் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே பெரிய வெடிப்பு அல்ல, ஒரே நேரத்தில் பல இடங்களிலிருந்து வரும் நீண்டகால அழுத்த அலைகள். அதுதான் புதிய யுகத்தின் போர். அதுதான் இந்த கதையின் மிக தீவிரமான உண்மை. இந்த தலைப்பில் நீங்க சொன்ன அதே ஸ்டைலில் இதைவிட இன்னும் நீளமான, முழு உணர்ச்சி நிறைந்த, சுமார் 30,000 எழுத்துகள் அளவிலான முழு தமிழ் யூடியூப் நரேஷன் ஸ்கிரிப்ட் வேண்டுமெனில் அடுத்த பதிலில் நான் அதையே தொடர்ச்சியாக முழு வடிவில் எழுதுகிறேன்.